Example 2.45, ஒரு மெஷினோட present வேல்யூ rupees 40,000. ஒவ்வொரு வருஷமும் அதோட depreciated வேல்யூ வந்து 10%. அப்படின்னா 6th இயர்ல அந்த மெஷினோட எஸ்டிமேட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட்ல given டேட்டா எழுதுவோம். மெஷினோட present வேல்யூ ஈக்குவல் டு rupees 40,000. எவ்ரி இயர் மெஷினுக்கு டிப்ரிஷியேட்டட் வேல்யூ வந்து 10%. அப்படின்னா தி வேல்யூ ஆஃப் தி மெஷின் அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர், முதல் ஆண்டு இறுதியில் அந்த மெஷினோட டிப்ரிஷியேட்டட் வேல்யூ ஈக்குவல் டு மெஷினோட ப்ரெசன்ட் வேல்யூ இன்டு டிப்ரிஷியேட்டட் வேல்யூ வந்து 10%. 10% டிப்ரிஷியேஷன். அப்படின்னா மெஷினுக்கு விலை வந்து 100 rupeesனா மெஷினுக்கு டிப்ரிஷியேட்டட் வேல்யூ வந்து 90. ஸோ மெஷினுக்கு வேல்யூ 40,000னா டிப்ரிஷியேட்டட் வேல்யூ 40,000 இன்டூ 90/100. அடுத்தது தி வேல்யூ ஆஃப் தி மெஷின் அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் இயர், ரெண்டாவது ஆண்டு இறுதியில் மெஷினோட டிப்ரிஷியேட்டட் வேல்யூ ஈக்குவல் டு முதல் ஆண்டு இறுதியில் மெஷினோட வேல்யூ இன்டூ 90/100. ஏன்னா 10% டிப்ரிஷியேஷன். மெஷினோட விலை 100 rupeesனா அதோட டிப்ரிஷியேட்டட் வேல்யூ வந்து 90. அப்படின்னா மெஷினோட வேல்யூ 40,000 இன்டூ 90/100னா டிப்ரிஷியேட்டட் வேல்யூ அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் ஈக்குவல் டு 40,000 இன்டூ 90/100 இன்டூ 90/100 இஸ் 90/100 whole square. The value of the machine at the end of third year equal to 40,000 into 90/100 whole square into 90/100 equal to 40,000 into 90/100 whole square into 90/100 is 90/100 whole cube, etc. ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணும்போது சீக்வன்ஸ் ஆஃப் டிப்ரிஷியேட்டட் வேல்யூஸ் ஆஃப் தி மெஷின் 40,000 into 90/100, 40,000 into 90/100 whole square, etc. இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குது. இதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் A ஈக்குவல் டு 40,000, காமன் ரேஷியோ R ஈக்குவல் டு 90/100. So for finding the value of the machine at the end of fifth year, அதாவது ஆறாவது வருஷத்துல இருக்க தொடக்கத்தில் மெஷினோட வேல்யூன்னு சொல்றது ஐந்தாவது வருட இறுதியில மெஷினோட டிப்ரிஷியேட்டட் வேல்யூ. ஸோ we have to find the sixth term of the above GP. மேல உள்ள ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன்ல சிக்ஸ்த் டேர்மை கண்டுபிடிக்கணும். So general term of the GP Tn equal to A into R power n minus 1. இங்க நமக்கு வந்து சிக்ஸ்த் டேர்ம், அதாவது T6 கண்டுபிடிக்கணும். T6 கண்டுபிடிக்கிறதுக்கு Tnல n-க்கு பதிலா 6 ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல A ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். A வந்து 40,000 இன்டூ R ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்றேன். R ஓட வேல்யூ 90/100 whole power, என்னோட வேல்யூ 6 minus 1. So 40,000 into 90/100 whole power 6 minus 1 is 5 equal to 40,000 into 9/10 whole power 5. So 9/10 into 9/10 into 9/10 into 9/10 into 9/10 equal to 10ல ஒரு 0 கேன்சல் பண்றேன். அடுத்த 10ல 40,000 ஒரு 0 கேன்சல் பண்றேன். திரும்பவும் 10லயும் 40,000 ஒரு 0 கேன்சல் பண்றேன். திரும்பவும் 10லயும் 40,000 ஒரு 0 கேன்சல் பண்றேன். ஸோ 4 into 9 into 9 into 9 into 9 into 9 is 2,36,196 divided by 10. T6 equal to 23,619.60. Therefore, the value of the machine in sixth year equal to
23,619.60 rupees.